அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விகே கண்ணு முழிச்சிட்டான்னு சொல்லி டாக்டர் சக்தி கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதனால் சக்தியும் அங்கே போகிறாரு. ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் சக்தியை கொலை பண்ணுறதுக்காக ஆளை ரெடி பண்ணிட்டாரு. ஜனனி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சக்தி கிட்ட சொல்லி சக்தியை அலாட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனனி மதிவதனியை பார்க்க போயிட்டுருக்குறாங்க. அப்போ டாக்டர் வந்து சக்திக்கு கால் பண்ணுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் வர முடியும், சீக்கிரம் வாங்க, விகேவை கண்டிப்பாக வேறு இடத்துக்கு மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சக்தி சொல்கிறாரு, நான் வந்துட்டே இருக்கேன், சீக்கிரமாக அந்த இடத்த மாற்றிடலாம், எங்களுக்கு கிடச்சிருக்க கடைசி துருப்புச்சீட்டு அவன் தான், அவனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கதிர் ஸ்டார்ட் பண்ண போகிற கடையோட ஓனர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு வீட்டில். உங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய பேர் குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே கதிர் கேட்குறாரு, யார் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, மதிவதனி தான் ஜனனின்றவங்களோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட கதிர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஜனனியை உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விசாலாட்சி சொல்கிறாங்க, யாரோ வந்து இங்கே புலம்பிட்டு போனால் அதுக்காக நீ ஜனனியை கொலை பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கதிர் பேசிகிட்டே இருக்கும்போது ஜனனி வீட்டுக்கு வராங்க. அப்போ கதிர் வந்து ஜனனி அடிக்கிறதுக்கு போகிறாரு. உண்மையிலேயே ஜனனி தான் திறப்பு விழாவை தடுக்கிறதுக்காக இப்படி பண்ணாங்களா, இல்லை இதுவும் ராவணனோட பிளானா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.